அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு இரண்டு நேரத்தில் கேட்கப்படும் துவா. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم الدعاء لا يرد بين الأذان والإقامة. قالوا فماذا نقول يا رسول الله؟ قال صلى الله العافية في الدنيا والآخرة. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையே கேட்கப்படும் துவா மறுக்கப்படுவதில்லை, ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது, யா ரசூல் அல்லாஹ், எதை கேட்க வேண்டும் நாங்கள் என்று கேட்டனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு தஆலாவிடம் இம்மை மறுமையின் சுகத்தை கேளுங்கள் என்று பதிலளித்தார்கள். அப்போ இந்த பாங்கு சொல்லக்கூடிய அந்த நேரம் மிக முக்கியமானது. அதே போல் தொழுகைக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் இகாமத். தொழுகை ஆரம்பிக்கும் போது எல்லாரும் உள்ளே வந்துடுங்க. அப்போ அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாவும் ஒப்புக்கொள்ளப்படும். இந்த ஹதீஸ் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ரெண்டு விஷயத்தை சொல்லித்தராங்க. ஒன்று, பாங்கு விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும், அந்த நேரத்தில் துவா கேட்கணும் அப்படிங்கிறதையும். ரெண்டாவது, இகாமத்துடைய நேரத்தில் தொழுகைக்காக வேண்டி நம்ம எதிர்பார்த்திருப்பதும் அதுவும் ஒரு நன்மை தான். அப்போ அந்த தொழுகைக்கு முன்னால் கேட்கக்கூடிய துவாவும் அதுவும் முக்கியமானது. அவன் எல்லாம் இந்த ரெண்டு நேரத்திலும் சரியான முறையில் துவா கேட்டு இம்மை மறுமை எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் எல்லா விதமான ஆஃபியத்துகளையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்துருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்